முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு காலையில் போட்டிருக்கக்கூடிய ஒரு குண்டு அரசியல் வட்டாரத்தில் எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் சேலத்தில் விஜய் கதறிக்கொண்டிருந்ததை நாம் பார்க்கும்போது கண்கூடாக தெரிந்தது. அதாவது இன்றைக்கு காலையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு அவர்களுடைய உரிமை தொகையான 5000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுகிறார். போதாக்குறைக்கு 2.0 டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 1000 ரூபாய் என்கிற உரிமை தொகை 2000ஆக மாற்றப்படும் என்பது வேற சொல்லியாயிட்டாங்க. இப்போ சேலத்தில் விஜயினுடைய கூட்டத்திற்கு வருவோம். அவர் சொல்கிறார், முதல்ல என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, 75 வருடமாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள், கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் கூட்டணிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அது நாம் போட்ட குண்டு. ஏன்னா நான் எங்களுடைய விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே சொன்னேன், ஆட்சியில் அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு, அது இன்றைக்கு அதிமுகவையும் திமுகவையும் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு விஜய் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா விகடன் நடத்திய நிகழ்வில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திருமாவளவன் எங்கள் கூட்டணிக்கு வரவிருக்கிறார். சொன்னது யார்? இதே விஜய் தான். காங்கிரஸ் எங்கள் கூட்டணிக்கு வரவிருக்கிறது சொன்னவர்கள் யார்? இதே விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான். அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் எங்களோடு வர காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கூட்டணி. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது எந்த காரணத்திற்காகவும் இந்துத்துவா மனநிலையில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் பிளவுவாத அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, மதவெறி அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கிற ஒரு மிக முக்கியமான கொள்கையை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் யார் வேணாலும் வாங்க, எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் இதை பற்றியெல்லாம் பேசலாமா? நான் என்ன கேட்கிறேன், 2 வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு என்று சொன்ன விஜய் இன்றைக்கு இதை பற்றி பேசுவதற்கான காரணம், காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்வதில்லை. அதே மாதிரி அதிமுக கதவை சாத்திருச்சு, எல்லா கட்சிகளுமே கதவை சாத்திருச்சு. நீ சொல்கிற 30% வாக்கு வங்கி உனக்கு இருக்கிறது என்று, 30% வாக்கு வங்கி உனக்கு இருக்கிறது என்பது உண்மையானால், இதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் உனக்கு பின்னால் அணிதிரண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அப்படி ஒன்று உண்மை இல்லை. அது ஊடகங்களால் ஊதி பெருக்கப்படக்கூடிய ஒரு போலியான செய்தி என்பது உங்களுக்கும் தெரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்ததாக நான் என்னென்னா, தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை, நான் முதல் வீரனாக வந்து நிற்பேன் என்று சொல்கிறார். நான் விஜயை பார்த்து சொல்கிறேன், கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீங்கள் பொத்தி கொண்டிருந்தீர்கள். கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மோசமான வஞ்சனையை இதே மோடியினுடைய ஆட்சி செய்தது என்பதை பட்டியல் போடவா?